இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்மை படைத்தவரும் பராமரித்து வழிநடத்துகிறவருமாகிய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமான திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் ஒளியை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த குரல் ஒளி பல விதமான நிலையிலே நம்மை வழிநடத்தி அவருக்குள் நடப்பித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய வல்லமையும் கிருபையும் அனுபவித்து கொண்டிருக்கும்படியாக செய்து கொண்டே இருக்கிறது. இந்த நாளிலும் அவருடைய குரல் ஒளி எவ்வாறு நம்மை அழைக்கிறது, அவரோடு கூட இருக்கிறது என்பதை குறித்து நாம் தூய ஆவிக்குள் கடந்து வரலாம். ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை காண்பிக்கிறார். ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை காண்பிக்கிறார். கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தையை இந்த நாளிலே நமக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறார். கடவுளிடம் நாங்கள் சில வெள்ளம், நான் தவறாமல் கோயிலுக்கு போயிட்டுருக்கிறேன், பைபிளை படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனால் ஏன் இந்த வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை என்று நீங்கள் நினைக்கலாம். ஏன் என்று வாழ்க்கையிலே எல்லாம் இடர்பாடுகளாக இருக்கிறது நினைக்கலாம். ஒரு ஆசீர்வாதமான நிலை கொண்டு வரலையே, எங்கேயும் இப்படிப்பட்ட ஒரு துன்பமாக இருக்குன்னு நினைக்கலாம். இல்லவே இல்லை. வார்த்தையை பாருங்கள். அவர் திட்டுக அழைக்கப்பட்டவர்களோடு அவருடைய நன்மைக்காகவே என்று என் அன்பானவர்களே, அனைத்திலும் அவர் ஒத்துழைக்கிறார். இதை நான் சொல்லுகிற பொழுது ஒரு சின்ன நிகழ்வை கூட நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தோடு கூட சொல்லுகிறேன். ஒரு நாள் ஒரு பஸ்ஸுக்கு நான் போக வேண்டிய டைமில் நான் ஏறுவதற்காக இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் அங்கே போய் சேருவதற்குள்ளாகவே அந்த பஸ் புறப்பட்டு போய்விட்டது. நான் இங்கேருந்து எங்கள் வீட்டில் போகணும், அதுக்குள்ளாகவே பஸ் புறப்பட்டு போனது. ஐயோ, பஸ் போயிடுச்சே, இன்னைக்கு டைம் இல்லையே, நான் போகணுமேன்ட்டு என் மனதுக்குள்ளாக ஒரு நிலை கொண்டிருந்தேன். என் அன்பானவர்களே, அந்த பஸ் கொஞ்சம் தூரம் போன கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு நிறைய விபத்தாயிடுச்சு. அப்பொழுதுதான் நினைத்தேன், என் ஆண்டவர் ஏன் இப்படி செய்தார் என்று அப்போது உணர்ந்தேன். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நிலையில் இருக்கின்றது. அவருடைய திட்டங்கள் எல்லாம் ஒரு ஆசீர்வாதமான திட்டங்கள் தான். அதுதான் ரோமர் புத்தகம் அவர் கடவுளும் அன்புக்களோடு அனைத்தும் நன்மைக்கு எதுவாக ஒத்துழைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் சொல்லுகிற பொழுது நாம் இது ஒரு சாதாரணமான நிலையை வைத்திருப்போம். எரேமியா புத்தகத்தில் 29ஆம் அதிகாரத்திலே 11 சொல்வார். அதில் என்ன சொல்வார்னாக்க, அவர் சொல்லுகிற எரேமியா 29 உங்களுக்காக நான் வகுத்துக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அது நல்வாழ்வுக்குரிய திட்டங்களே அன்றி வேறென்று சொல்லுகிறார். எரேமியா 29:14. அப்போது நான் அந்த நிலை, என்னுடைய நிலையை நான் சொல்லுகிற பொழுது எப்படி இருக்குன்னு நினைத்து பாருங்கள். இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது புனித பவுலடிகள் அங்கே சொல்லுகின்ற வார்த்தையை பார்க்கணும். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9வது வசனத்திலே, கடவுள் நம்பிக்கை உரியவர், தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். உங்களை அழைத்திருக்கிறார். இதுதான் அவருடைய திட்டம். கடவுள் நம்பிக்கைக்குரியவர், தன் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில், அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு அவரோடு கூட வாழ்கிற நட்புறவில்லை செய்வதற்காகத்தான் திட்டம். நாம் இதோ உலக நிலையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அவருடைய திட்டம் பெரியதல்லவா? இது உலக நிலையிலே நாம் நினைத்திருக்கிறோம், ஆனால் அவருடைய திட்டம் மிக பெரியதல்லவா? நாம் வாழ்க்கையிலே புணரணும். எனவே நாம் அப்படி ஒப்புக்கொடுக்கணும். நாம் அப்படியே கண்களை மூடி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே உங்களுடைய திட்டத்தின்படி நடத்திட்டேன்.
ஆண்டவரே, நாங்கள் மனிதர்கள், பலவீனமானவர்கள், எங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஆண்டவரே சிறிதாக இருக்கிறது. நீர் அன்பானவர், இரக்கம் உள்ளவர், எங்களை படைத்து பராமரித்து வழிநடத்துகிறவர். உம்முடைய திட்டம் பெரியது ஆண்டவர். உம்முடைய திட்டத்துக்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிற பொழுது ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தின் படியாகவே நீர் எங்களை நடப்பிப்பீராக. உம்முடைய அன்பின் திட்டத்திற்கு ஏற்ப எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து நடப்பிப்பீராக. தாழ்ச்சியோடு கூட ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய திட்டத்திற்கேற்ப எங்களை வழிநடத்துவீராக. இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் நல்ல பிதாவே. ஆமேன். 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 இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை